சார் வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா. சார் இன்னைக்கு தமிழகத்தில் எதிர்பாராத மக்களே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது அடுத்தது யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை தெரிஞ்சது. ஆனா விடை தெரிஞ்சாலும் விஜய் ஆட்சி கட்டிலில் அமர்வாரா அப்படிங்கிறதுக்கு அந்த மேஜிக் நம்பர் இல்லாம இருந்தது. இன்னைக்கு விசிகாவும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அடுத்த கட்ட சூழ்நிலையில் விஜய் என்ன மாதிரியான சம்பவங்களை எல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும், சிக்கல்களை எல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும், நீங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியான சூழ்நிலைக்கு முதல் காரணம் கவர்னர் தான். ஆளுநர் எப்ப ஒரு தனி பெருங்கட்சியா தாவேக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சோ அந்த அடிப்படையில அவங்கள ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் கூப்பிட்டுருக்கணும். நிச்சயமா அத அவர் செய்யறதுங்கிறது தான் மரபு மட்டும் இல்ல, அதுதான் ஏற்கனவே பல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எல்லாமே. ஆனா அவர் அதை மறுத்துட்டு ஒரு முறைக்கு 3 முறை விஜய் அவர்கள் கவர்னர் சந்திச்ச போது கூட உங்களுக்கு தேவையான நம்பர் இல்ல, மெஜாரிட்டி இல்ல, மெஜாரிட்டி இல்லையா இருக்கான்னு கேட்கறதுக்கு இவருக்கு ஒன்றும் ரைட்டே கிடையாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொன்ன பிறகு மெஜாரிட்டிங்கிற கேள்வியே வரலையே. அப்படின்னா இந்தியாவுல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எல்லாம் கூப்பிட்டு ஆட்சி அமைக்கவே கூப்பிட்டு கூடாது. இந்தியாவுல ஏற்கனவே மத்தியில காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற அடிப்படையில் தான் கூப்பிட்டாங்க, மற்றவங்க எல்லாம் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. எனவே இன்னைக்கு ஒரு தேவையற்ற நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறதுங்கிறது ஆளுநரும் மத்திய பாஜக அரசாங்கம் தான். அவங்க தமிழ்நாட்டுல தனக்கு ஒரு சீட்டு, ஒரே ஒரு சீட்டு தப்பிச்சோம் முளைச்சோன்னு வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இவ்வளோ மோடி பிரச்சாரம் பண்ணி, அமித்ஷா பிரச்சாரம் பண்ணி, 10-12 மத்திய அமைச்சர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணி, பல கோடி ரூபாய் பணம் செலவு பண்ணி கூட ஒரே ஒரு சீட்ல தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட பல இடங்கள்ல போட்டி போட்டு அந்த கூட்டணியும் சுத்தமா தோத்து போயிடுச்சு. ஆகவே அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இல்லாத தமிழ்நாட்டுல என்ன வேற ஒரு ஆட்சி எப்படி அமையிறது என்கிற முறையில அவங்க அதை குழப்பி விட்டு தேவையில்லாம இப்போ தேவையான நம்பர் தான் வேணுங்கிற அடிப்படையில நாங்க சிபிஎம் சிபிஐ சரி இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கிற போது நம்ம டிலே பண்ண வேணாம், நாங்க உடனே கொடுத்துட்டோம். நீங்க கொடுத்தது நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை நீங்க கொடுத்துட்டீங்க. அது ஒரு இப்ப நாங்க சட்டமன்றத்துல நிபந்தனையோடு கூட கவர்னர் நிபந்தனையோடு கூடிய ஆதரவுன்னா அதையே கொஸ்டின் பண்ணாலும் பண்ணுவார் போலுக்கு. கொஸ்டின் பண்றது அவர் கேள்வி கேட்கறதா நிறைய வச்சிருக்காரு. ஓகே, அதனால நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறோம். ஆனா சிபிஎம் சொல்லியிருக்கிறது திமுகவோடவும் நட்புறவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது. பொதுவா அகில இந்திய அளவுல மதசார்பற்ற அணி, மதவெறி சக்திகளை எதிர்த்து போராடுறதுல நாங்க மற்ற எல்லா கட்சிகளோடையும் ஒரு தோழமையில் தானே இருப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பிரத்யேகமான சூழ்நிலையில ஒரு மக்களால் பெரும்பகுதி கணிசமான மக்கள் வாக்களிச்சு இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்புக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரணுங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஒரு அறுதி பெரும்பான்மை பெறாட்டா கூட ஒரு தனிப்பெருங்கட்சியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு யாரும் குறுக்கணும்னா அது மக்களுடைய மேண்டேட்டுக்கு விரோதமா போகும். கண்டிப்பா இன்னைக்கு விசிகா சொல்லியிருக்காங்க, ஆளுநருடைய ஆட்சி இங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நாங்க ஆதரவு கொடுத்திருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க எங்களுக்கு மினிஸ்டர் சீட்டு வேண்டாம், ஆனா திமுகவனுடைய உறவு இருக்கும் அப்படின்னு சொல்றது, இது எப்படி மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? இல்ல மாநிலத்துல ஒரு அரசு இருக்கிறது, நாங்க அந்த அரசுல நேரடியா பங்கேற்கலையே. ஓகே, நாங்க அரசை ஆதரிக்கிறோம், கூட்டணி திமுகவோட நாங்க துணை நிற்போம். அதே மாதிரி அந்த அரசு நல்ல அரசா செயல்படுதுன்னா அதுக்கு நாங்க துணை நிற்போம். ஓகே சார், இப்போ கூட்டணி மதசார்பு இன்னைக்கும் பாஜக அதாவது எந்த அடிப்படையில நாங்க திமுகவையோடு உறவு வச்சிருந்தோமோ அதே அடிப்படையில தான் இன்னைக்கு நாங்க தாவேக்காவும் ஆதரிக்கிறோம். ஓகே சார், பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க திமுகவோட உறவுல இருந்தோம். அதே பிஜேபி தமிழ்நாட்டில நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க இப்போ தாவேக்காவையும் ஆதரிக்கிறோம். ஆனா மார்க்சிஸ்டோட பொதுச் செயலாளர் தேவி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, திமுகவினுடைய ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்கிறதாக சொன்னதுனாலதான் நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு தாவேக்காக்கு தெரிவிச்சதாக சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு. அதாவது பொதுவா என்னன்னீங்கன்னா
இந்த மாதிரி வந்து திமுக அதிமுக சேர்ந்து, அதாவது தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில வேறொரு ஆட்சி அமைய வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கலாங்கிறதுக்கான சில முயற்சிகள் என்னமோ இருந்தது என்பது உண்மைதான். அது வந்து பத்திரிகையில வந்திருக்கு, மீடியாவில் வந்திருக்கு. அது ஒண்ணுமே இல்லாம வர்ற வாய்ப்பு இல்லை. அப்படி வந்தா அது வந்து மக்கள் நலனுக்கு விரோதமானது, அது ஏற்புடையது இல்லைங்கிறத நாங்க ஏற்கனவே எங்க அறிக்கையில சொல்லியிருக்கோம். எங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்க அறிக்கை வெளியிட்டு இருக்க அந்த அறிக்கையிலேயே நாங்க சொல்லியிருக்கோம் பாருங்க. இது மாதிரி வந்து இது மாதிரி ஒரு செய்திகள் வருவது நல்லது இல்ல, அதை நாங்க வந்து ஏற்கல, மக்களும் மக்கள் நலனுக்கு விரோதமானதுன்னு. எனவே அதான் அந்த மாதிரி ஒரு முயற்சி இருந்ததுங்கிறது அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். நீங்க சொல்லியிருந்த மாதிரி பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் வந்து நீங்க எகென்ஸ்டா ஒரு விஷயத்த வந்து நீங்க பேசி இருந்தீங்க இல்லையா சார்? இப்போ வந்து நீங்க ஏற்கனவே வந்து உரிய அங்கீகாரம் வந்து சிபிஎம்க்கு தரல. தேர்தலுக்கு முன்னாடி கவுண்டிங் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நிலைமாமா அன்னைக்கே எங்களுக்கு அந்த ஆதங்கம் இருந்தது. திமுக வந்து உரிய எண்ணிக்கை கொடுக்கலங்கிறது அன்னைக்கு அவங்க நம்ம சொன்னோம். இப்போ சுச்சுவேஷனே மாறி போச்சு. அது மே 1ஆம் தேதி கவுண்டிங் எல்லாம் முன்னாடி சொன்னோம். இப்ப சுச்சுவேஷனே மாறி போச்சு. இன்னைக்கு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் அதுதான் நாங்க வந்து நல்ல எடுக்க முடியும். இப்போ இதுக்கப்புறம் விஜய் நாம சொல்ற போது திமுகவுக்கு எங்களுக்கு உறவு இல்லைன்னு நான் சொல்லலையே. விஜய் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கான இப்போ வாய்ப்புகள் வந்து சிறப்பாக இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இந்த கண்டிப்பா ஏற்கனவே இருக்கு, இப்ப மேலும் அதிகரிச்சிருக்கு. இப்போ வந்து ஆளுநர் வந்து அவரை அழைக்கலாம் இல்லையா? கண்டிப்பா அழைக்கணுங்க. இன்னும் எப்படி அழைக்காமலே இருக்க முடியாத? அவர் சொன்ன அந்த நம்பரும் வந்துட்ட பிறகு அவர் எப்படி அழைக்காம இருக்க முடியும்? கண்டிப்பா அவர் அழைக்காம இருந்தா வந்து அப்படின்னா அது வந்து அரசியல் சட்டத்துக்கே விரோதமானதாச்சு. இப்ப இன்னைக்கு அவர் கேரளா போறாரு இல்லையா? அவர் எங்க வேணாலும் போட்டுங்க. ஏன்னா மத்திய அரசு வந்து ஒரு கேவலமா இல்லையாங்க? ஒரு மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநர், பெரிய மாநிலத்துக்கு ஒரு புதிய ஆளுநரை போட முடியாதா? என்ன கேரளா ஆளுநர் எதுக்கு இன்சார்ஜா போட்டு வச்சிருக்காங்க 3-6 மாசமா? இல்ல எலெக்ஷன்னால வந்து அது அப்படி இருக்கு, அதுக்கான நடவடிக்கைகள் அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதாக தானே சொன்னாங்க. இல்லையா, அது எலெக்ஷனுக்கு முன்னாடியே அப்படிதாம்மா இருக்கு. அவர் ஆர்.என். ரவி போய் எத்தனை மாசம் ஆச்சு? அது போய் 2-3 மாசம் ஆயிடுச்சு இல்ல? ஆமா. அது எலெக்ஷனுக்குலாம் முன்னாடி, எலெக்ஷன் அறிவிப்புலாம் வரதுக்கு முன்னாடிலாம் அவர் போயிட்டாரு. ஆமா. அப்புறம் அதனால இதெல்லாம் வந்து அவங்க என்னன்னா வந்து தென் மாநிலங்கள்ல அவங்க விரும்புகிற நிலைமை இல்லை. ஆகவே அதையெல்லாம் எப்படியாவது செய்து குலைக்கணும், முடக்கணும். அங்கே கேரளாவில் கேட்டால் நான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டியது, தமிழ்நாட்டில் கேட்டால் நான் கேரளாவில் இருக்க வேண்டியது. என்ன இது புத்துக்குளித்தனமா இருக்கு? கண்டிப்பா சார். இன்னைக்கு சி.வி. சண்முகம் தலைமையில வந்து 39 எம்எல்ஏக்கள் அவரோட வந்து ஆலோசனையில ஈடுபடுவதாக வந்து ஒரு செய்தி இப்ப வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா புதுச்சேரியில இருந்த எம்எல்ஏக்கள் என்னன்னு தெரியலமா, அது அதிமுகக்குள்ள என்ன நடக்குது எது நடக்குதுங்கலாம் நான் ஒன்னும் சொல்ல முடியாதுமா. அது வந்து அவங்க சம்பந்தப்பட்ட சமாச்சாரம். அது ஓகே சார், அதுல நான் ஒன்னும் எதுவும் கருத்து சொல்ல முடியாதுமா. கண்டிப்பா ஒரு கட்சிக்குள்ள நடக்கிற உள் விவகாரத்தை போய் எப்படிமா நான் இன்னொரு கட்சி தலைவர் வந்து அதுக்கெல்லாம் சொல்ல முடியும்? நிச்சயமா சார். இப்ப விஜயனுடைய ஆட்சி எப்படி இருக்கும், அவர் எப்படி வழி நடத்துவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க எல்லாமே கூட இருக்கீங்க. நாங்க எதிர்பார்க்கறது அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதி அடிப்படையில, அவர் எங்கிட்ட கொடுத்திருக்கிற கடிதத்துல நான் வந்து ஒரு மதசார்பற்ற கொள்கையில உறுதியா இருப்பேன், அரசியல் சாசனத்தை அடிப்படையில் செயல்படுவேன், மக்கள் நலனுக்கும் சமூக நீதிக்கும் உட்பட்டு செயல்படுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி மக்கள் நலனுக்கு உட்பட்டு சமூக நீதியை பாதுகாக்கிறது, அந்த அடிப்படையில் அவர் வந்து ஒரு ஆட்சி அமைக்கணுங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு.